ஹாய் கைஸ், வெல்கம் டு இன்ஃபோஸ்மை. ஸோ இதுக்கு முன்னாடி வர HTML ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னொரு ஸ்டாஃப் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ க்ளீன் அண்ட் டெப்த்தாக எல்லாம் HTML பார்த்துருப்பீங்க. ஸோ இதுவரை நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் கொடுத்த மாதிரி ஒரு வீடு எப்படி கட்டி முடிச்சு வர அழகுல தான் அதே மாதிரி வெப்சைட்டுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஓகேவா நான் ஸ்டார்ட் பண்ணது எல்லாம் செட்டில் டவுன் ஆயிட்டீங்கல்ல. எதுவும் இஷ்யூஸ்னா மெசேஜ் போடுங்க, ஓகேனா தம்ஸ் அப் போட்டு விடுங்க. பிகாஸ் நீங்க ஸ்டெடியா இருந்தாதான் நெக்ஸ்ட் போக முடியும். ஓகே ரைட். ஸோ ஓகே, ஒரு வெப்சைட் எப்படி டெவலப் ஆகுறது ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம். ஸோ அதில் உள்ள நெக்ஸ்ட் ஸ்டெப், ஃப்ரண்ட் எண்ட்ல உள்ள நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறோம், அதாவது சிஎஸ்எஸ். ஓகேவா? ஸோ சிஎஸ்எஸ்ல என்னன்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னு ஃபர்ஸ்டே சொல்லியிருப்போம், கரெக்டா? அது எதுக்குன்னா ஒரு ஹோம், ஒரு வீடு இருக்கு, அதை அழகுபடுத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெயிண்டிங், மேக்ஸிமம் கலர் தான் அதில் ஃபர்ஸ்ட் வருது. ஓகேவா? ஸோ டுடேஸ் அஜெண்டால சிஎஸ்எஸ் ஓவர்வியூ, சிஎஸ்எஸ் கலர், பேக்ரவுண்ட், டெக்ஸ்ட் அலைன்மெண்ட், ஃபாண்ட் சைஸ், இந்த டாபிக்ஸ் படி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, கலர் பேக்ரவுண்ட்னாலே நம்ம பேசுகிற வார்த்தைகளே மாதிரி தான். ஒரு டெக்ஸ்ட்டுக்கு கலர் கொடுக்கறதும் ஒரு டிஸ்பிளேல நம்ம பார்க்குற கலர் வியூ பண்ணுறது தான் அந்த டெக்ஸ்ட் கலருக்கும் பேக்ரவுண்டும் வரும். டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் அப்படின்னா இப்போ இந்த டிஸ்பிளேல எப்படி அழகா டுடேஸ் அஜெண்டா அப்படின்னு போட்டு அது ஒரு ஃபாண்ட் சைஸ்ல இருக்கு, கரெக்டா? அண்ட் தென் ஹவ் யுவர் செஷன்ங்கிறது ஒரு சைஸ்ல இருக்கு. ஸோ ஒவ்வொரு இதுவும் ஒரு சைஸ்ல இருக்கு, கரெக்டா? ஸோ இது பார்க்கறது தான் ஃபாண்ட் சைஸ். அண்ட் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்னா எங்க இருக்கணும், ஒரு வெப்சைட்ல இப்படி ஒரு ஃபுல் பேஜ் இருக்கு அப்படின்னா இந்த பேஜ்ல இங்கே ஃபாண்ட் வரணுமா இங்கே ஃபாண்ட் வரணுமா பார்க்கறது தான் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸ்லைடு காவம் வாங்குது. ஓகே, நான் ஃபுல் ஸ்க்ரீனாகவே ஷேர் பண்ணுறேன். அது ஃபுல்லாக ஷேர் பண்ணால் தான் எடுக்கணும். ஓகே, ஃபுல் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். ரைட். வாட் இஸ் சிஎஸ்எஸ்? ஸோ சிஎஸ்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஓகேவா? இன் பிட்வீன் எதுவும் பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு வாய்ஸ் ஓவர் கொடுங்க எனக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ சிஎஸ்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். சிஎஸ்எஸ் யூஸ் டு டிசைன் HTML. ஸோ கொடுக்குற கோட டிசைன் பண்றது, அதாவது டெக்கரேஷன் பண்றது நம்ம கான்செப்ட். ஓகேவா? சிஎஸ்எஸ் வைட்லி யூஸ்டு லாங்குவேஜ் ஆன் வெப், மேக்ஸிமம் யூஸ் பண்ற கோடு. அண்ட் HTML is JavaScript are used to web designing. It helps the web designers to apply style on the HTML. ஸோ டிசைனர்ஸ்னா யாருன்னா நம்ம தான், அதாவது நம்ம டெக்கரேஷன் பண்றவங்கள தான் டிசைனர்ஸ் வரும். ஸோ நம்ம வந்து ஒரு அழகா அதில் அப்ளை பண்றோம், எதுல? HTML டேக்ஸ்ல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இது எப்படி உருவாச்சு, சிஎஸ்எஸ்ங்கிறது எப்படி பண்றாங்க, அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் மாதிரி. ஓகேவா? கோடிங்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் சின்டாக்ஸ்னா என்னன்னு. ஒரு அடையாளம் மாதிரி, இது இன்னும் வந்துட்டுனாலே இதுக்கு ஒரு அடையாளம் இருக்கும் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ அது எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா கர்லி பிரேசஸ்ல ஓப்பன் ஆகி அதுல உள்ள அடிக்க போற நம்ம வேர்ட்ஸ் தான் சிஎஸ்எஸ். ஓகேவா? ஸோ சிஎஸ்எஸ் வந்து நம்ம பேசுற வார்த்தை மாதிரி தான் இருக்கும். இது பண்ணுடா, அது பண்ணுடா, லைக் இந்த கேட்டுக்குள்ள போ, இந்த கேட் விட்டு வெளியே வா, இப்படி சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டி, அதாவது அந்த கர்லி பிரஸ்க்குள்ள இந்த இருக்குல்ல, இந்த கர்லி பிரஸ்க்குள்ள நம்ம இன்க்ளூட் பண்ற நேமுக்கு பேர் என்னன்னா டிக்ளரேஷன். ஓகேவா? இதுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு, ஏன்னா அதெல்லாம் ஒன் வேர்ட்ல கேட்பாங்க, நீங்க அட்டன் பண்ற குவிஸ்ல எல்லாம் வரும், அதனாலதான் இப்படி இன்டெப்தா எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த கர்லி பிரஸ்க்குள்ள நடக்கிற விஷயம் தான் டெக்ளரேஷன், அதாவது சிஎஸ்எஸோட வேர்ட்ஸ், அந்த கோடு. ஓகேவா? அந்த கோடு எப்படி வருதுன்னா அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வரும், அதாவது என்ன ஒர்க் செய்ய போற அப்படின்னு. பெயிண்ட் அடிக்க போறியா, இல்ல வால் கிளாக் எதுவும் மாட்ட போறியா ஹோம்க்கு அப்படின்னு எந்த ஒர்க்கை செய்ய போறேன்னு சொல்றதுதான் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ப்ராப்பர்ட்டின்னு வச்சுட்டு கோலன் வச்சு அதுக்கு என்ன வேலை, அதாவது கலர்னா என்ன கலர் கொடுக்க போறேன் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த கலர்ல ப்ளூன்னு நான் கொடுக்க போறேன் அப்படி சொல்றதுதான் வேல்யூ. ஓகேவா? ஸோ ப்ராப்பர்ட்டி ஓபன் பண்ணி வேல்யூ போட்டு செமிகோலன் வச்சு முடிச்சாதான் ஒரு டிக்ளரேஷன் முடிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் சிஎஸ்எஸ் கோடு. ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் லைன்ல என்ன பண்ணணும்னா அடுத்த டிக்ளரேஷன். இப்போ இது ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபாண்ட் சைஸ். இது ஹைஃபன் போட்டு ஃபாண்ட் ஹைஃபன் சைஸ் போட்டு வரதுன்னு தான் ஒரிஜினலான சிஎஸ்எஸ் ஓட டேக். ஓகேவா? ஐ மீன் அதோட ஒரிஜினல் வேர்டு. இதுல நீங்க கேபிட்டல் எஃப் போட்டீங்கன்னா கூட எரர் வருது. ஓகேவா? அது ஒன்றும் இல்லை, நீங்க விஷுவல்ல பண்ண ஆட்டோமேட்டிக்கா அதே காமிச்சு. ஸோ கோலன் வச்சுட்டு 20 பிக்சல் அப்படிங்கிறது தான் வேல்யூ. ஸோ 20 பிக்சல்னா என்னன்னா, சாரி 12, ஓகே 12 பிக்சல் அப்படின்னா இப்போ இந்த ஒவ்வொரு வெப்பேஜும் ஒவ்வொரு இதுல ரன் ஆகும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி டெஸ்க்டாப்ல ரன் ஆகும், லேப்டாப், போனு, அது எல்லா டிஸ்பிளேயும் ஒவ்வொரு அது ஏற்ற சைஸ்ல தானே இருக்கு. ஸோ அந்த பிக்சலை கனெக்ட் பண்ணி சொல்றது தான் அது. இதுக்கெல்லாம் ரொம்ப மெனக்கிட வேணாம், ஓரளவுக்கு ஏதாவது இருக்கும். ஓகேவா? நம்ம குத்து மதிப்புல அடிக்கிறது தான். ஸோ ரொம்ப அதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இதுல இன்னொன்னு சொல்ல மாட்டேன், செலக்டார் H1 அப்படிங்கிறது எதுக்கு வருதுன்னா, இந்த கர்லி பிரேசஸ் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஒர்க் எல்லாம் எங்க நடக்கணும்னு சொல்லுவோம் பத்தியா. ஸோ ஒரு இடத்த செலக்ட் பண்ணி தான் அந்த இடத்துக்கு மட்டும் குறிப்பிட்டு பெயிண்ட் அடி, லைக் அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு மட்டும் கலர் கொடு அப்படின்னு சொல்றது தான் இந்த செலக்டரோட H1. இந்த H1 எங்க இருக்கும்? HTML இருக்கும். ஸோ HTML டேக்ல இருந்து எடுக்கிறது, ஒவ்வொரு கோடு ஒவ்வொரு லைனா எடுக்கிறது தான் இந்த செலக்டரோட ஒர்க். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எல்லாம் ஓகே தானே? ரைட், ஓகே. Next is syntax. So selector pointers to the HTML element you want to style. நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த செலக்ட் பண்ணணும், அதாவது H1ங்கிறது. ஓகேவா? ஸோ த டெக்ளரேஷன் பிளாக் கண்டெய்ன்ஸ் ஒன் ஆர் மோர் டெக்ளரேஷன் செப்பரேட்டட் பை செமிகோலன். ஸோ ஒரு டெக்ளரேஷன், அதாவது ஒரு வார்த்தை, ஒரு கோடை முடிச்சிட்டேன்னா செமிகோலன் வச்சு க்ளோஸ் பண்ணணும். அப்போதான் நெக்ஸ்ட் லைன் கன்வெர்ட் ஆகும், இல்லைன்னா எரர் காமிச்சு. Then each declaration includes a CSV property name and a value separated by a colon. நான் சொன்னோம்ல, அதுக்கு என்ன ஒர்க்கு, அந்த ஒர்க்கோட வேல்யூ என்ன கலர் கொடுக்க போறா அது கொடுக்குது. Then multiple CSS declarations are separated with semicolons and declaration blocks are surrounded by curly braces. ஸோ நான் சொன்ன மாதிரி curly bracesல ஓபன் பண்ணி தான் உள்ள எல்லா ஃபங்க்ஷனையும் நடக்கணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா யூசிங் சிஎஸ்எஸ். ஸோ சிஎஸ்எஸ் பொறுத்த மட்டும் என்ன நடக்கும், அவங்க ஃபர்ஸ்ட், அதாவது HTML கோடு கிரியேட் ஆன புதுசுல ஃபர்ஸ்ட் ஒரு இது நடந்திருக்கும். கரெக்டா? அது எப்படி நடந்திருக்கும்? அது உருவாக்குன விதம் வந்து 3 டைப்ஸ்ல உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். ஓகேவா? இன்லைன் அப்படின்னா பை யூசிங் த ஸ்டைல் அட்ரிபியூட் இன்சைட் HTML எலமெண்ட்ஸ். ஓகேவா? இதுக்கு டெஃபினிஷனா நான் ஜஸ்ட் ரீட் பண்றேன். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இருந்து உங்களுக்கு டோட்டலா எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆல்ரெடி நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல இந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பத்தி பார்த்திருக்கீங்களா? எனிஒன்? இல்ல, நான் ரொம்ப நாள் சிக்ல இருந்தனால எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது நடுவுல, அதான் கேட்கறேன். இந்த சிஎஸ்எஸ் பத்தி இந்த டாபிக்ஸ் கவர் ஆச்சா உங்களுக்கு? நோ. வரும். ஓகே, ரைட்டா. சரி, 3 டைப்ஸ்ல கிரியேட் பண்ணிருக்காங்க சிஎஸ்எஸ். எப்படின்னா இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். ஓகேவா? மோஸ்ட் காமன் வே டு ஆட் சிஎஸ்எஸ் இஸ் டு கீப் ஸ்டைல் இன் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஸோ இப்போ கரண்டா என்ன சிஎஸ்எஸ் ரன் ஆகுதுன்னா இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான் ரன் ஆகுது. ஓகேவா? இந்த இன்லைன் இன்டர்னல்ல இப்போ அவ்வளவா யூஸ் பண்றது இல்லை. ஏன்னு இப்போ உங்களுக்கே தெரியும், பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன், இதுதான் இன்லைன் சிஎஸ்எஸ். Inline-னா an inline is used to apply a unique style to a single HTML element. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு சிஎஸ்எஸ் வேலை நடக்கணும் அப்படின்னா செலக்டார் இருக்கணும், அதாவது HTML டேக் இருக்கணும். என்ன இதை செலக்ட் பண்ணணும், இப்போ இப்படி கோடு இருக்கும் போது HTML டேக்னு என்னன்னு இருக்கும். ஸோ இப்போ இங்க HTML டேக்ல பாடியில நம்ம ஒயிட் பேஜ்ல என்ன கொடுக்குறோம்னா H1 கொடுத்து ஹெட்டிங் யூசிங் இன்லைன் அப்படின்னு டைப் பண்றோம். ஸோ இந்த டேக் லெசர் தேன் போட்டு H1 கிரேட்டர் தேன் முடிக்கிறதுக்கு நடுவுல ஸ்டைல் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ கொடுத்தோம்னா இதுதான் இன்லைன், அதாவது லைனுக்குள்ள நடக்கிற வேலை. இது ஒரே லைன்லயே முடிஞ்சிருதுல, அப்போ இதுக்கு மட்டும்தான் ஸ்டைல் அப்ளை ஆகும். இப்போ இதுக்கு கீழே H2 H3 இருக்குன்னு வை, அதுக்கெல்லாம் ஸ்டைல் அப்ளை ஆகுது, அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரே லைன்ல நடக்கிற விஷயத்தை தான் இன்லைன் சிஎஸ்எஸ் சொல்றாங்க. இது எப்படி நடக்கும்னா ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிற மென்ஷன் பண்ணணும். இது ஏன் மென்ஷன் பண்ணணும்னா HTML-க்கு தெரியப்படுத்தணும், நான் வந்து ஒரு ஸ்டைல் இன்க்ளூட் பண்றேன். HTML-க்கு ஸ்டைல் போட்டாலே போதும், அதுக்கு தெரிஞ்சிடும். ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல அதோட ப்ராப்பர்ட்டி
என்ன அப்ளை பண்ண போறோம், ப்ளூ கலர் அந்த அக்வாங்கிறது கலர். ஸோ கலர்ஸ்ல வந்து நிறைய இருக்கும், நம்ம இஷ்டத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ பாக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல, அது உங்களுக்கே தெரியும். ஆரோ வச்சா போதும், நம்ம பெயிண்ட்ல வர மாதிரி அடி கச்சு கச்சு கச்சுன்னு நிறைய வரும், அதை நீங்க மாத்தி இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு ப்ரொசீஜர். இதுதான் இன்லைன், ஒரு லைனுக்குள்ள யூஸ் ஆகுறது. நெக்ஸ்ட் என்னன்னா இன்டர்னல். அது என்ன இன்டர்னல்? இன்லைன்னா என்ன, லைனுக்குள்ள நடக்குது. இன்டர்னலாலும் உள்ளதான் நடக்குது. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, an internal CSS is used to define a style for a single HTML page. An internal CSS define a head section. So இது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, defines a style for a single HTML page. ஸோ நம்ம HTML பேஜுங்கிறது இண்டெக்ஸ் டாட் HTML கிரியேட் பண்ணுவோம் விஷுவல்ல கரெக்டா. ஸோ அந்த மாதிரி 10 பேஜ் கிட்ட நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இண்டெக்ஸ் 1, இண்டெக்ஸ் 2 டாட் HTML, இண்டெக்ஸ் 3 டாட் HTML அப்படின்னு கிரியேட் பண்ண முடியும். ஸோ இன்டர்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு HTMLக்கு மட்டும் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ல பாரு, பாடி இருக்கு, இந்த பாடிக்குள்ள H1 H2 H3 இருக்கு. ஓகேவா? H2 ஹெட்டிங் யூசிங் இந்த இது நம்ம ஹெட்டிங்ல கொடுத்தோம். இப்ப இது என்ன பண்றோம், அதுல என்ன பண்ணோம், தனியா அந்த டேகுக்குள்ள, அதாவது லெஸ்ஸர் தன் கிரேட்டர் தன்குள்ள இன்லைன் கொடுத்தோம். இதுதான் நீங்க வந்து ரீசெண்டா HTML பார்த்துருப்பீங்க. ஆனா இது என்னன்னா, ஸ்டைல்னு ஒரு புது டேகே ஒன்று ஓபன் பண்ணி அதுக்குள்ள H2ங்கிறதுக்கு கேர்லி பிரேஸ் ஓபன் பண்ணி, நான் சொன்ன மாதிரி டிக்ளரேஷன் பண்றதுக்கு முன்னாடி கேர்லி பிரேஸ் ஓபன் பண்ணி அதுக்குள்ள ப்ராப்பர்ட்டி வேல்யூ கொடுத்து அலைன் பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த டெக்ஸ்ட் லைன் பார்க்காதீங்க, ஜஸ்ட் இப்ப கலர் மட்டும் பாருங்க. அதுக்குள்ள வேல்யூவை முடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு இதுதான் HTML பேஜ் ஃபுல்லா, கரெக்டா? இது ஃபுல்லா HTML பேஜ். இந்த பேஜுக்குள்ள ஒரு ஸ்டைல்னு ஒரு டேக் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்காங்க, தெரியுதா? ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணி அதுல கலர் டெக்ஸ்ட் அலைன் கொடுத்து முடிச்சிருக்காங்க. இதுதான் இன்டர்னல். ஸோ புரியுதா? இன்லைன்ங்கிறது ஒரு லைனுக்குள்ள நடக்கிற வேலை, இன்டர்னல்ங்கிறது ஒரு HTML பேஜுக்குள்ள நடக்கிற வேலை. இதெல்லாம் தாண்டி என்னது எக்ஸ்டர்னல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் இஸ் யூஸ்டு டு டிஃபைன் த ஸ்டைல் ஃபார் மெனி HTML. நம்ம சொன்ன மாதிரி அதுல ஒரு HTMLக்கு அங்கனே டக்குன்னு அடிச்சிருவோம். அந்த ஸ்டைல்னு ஒரு டேக் ஓபன் பண்ணி கிடுக்கிடுன்னு என்ன பெயிண்டிங்கோ என்ன டெக்கரேஷனோ அதை பார்த்துருவோம். ஓகேவா? ஆனா இது என்ன பண்ணும்னா, எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் என்னன்னா, நீங்க ஒரு 10 HTML அடிச்சிருப்ப, ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிருப்பேன், அந்த 10 HTML பேஜுக்கும் ஒரே சிஎஸ்எஸ் போகணும். அப்போ வந்து எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு அப்ளை பண்ணும். ஆனா எல்லாத்துக்கும் நீ போட்டு உட்கார்ந்து சிஎஸ்எஸ் கோட ஒவ்வொரு பேஜ்ல போய் டைப் பண்ணிருக்க முடியாது கரெக்டா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, லிங்க் பண்ணி விடணும். அப்ப என்ன நடக்கும்னா, நம்ம இண்டெக்ஸ் டாட் HTMLங்கிறது ஓபன் பண்ண மாதிரி ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அந்த ஃபோல்டர் வந்து இப்படி நம்ம லெஃப்ட்ல அந்த விஷுவல்ல இங்க கிரியேட் பண்ணிப்போம். இப்போ நான் லாஸ்ட்ல பண்ணி காமிக்கிறேன். லெஃப்ட்ல கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்துட்டு பொதுவா எல்லா கோட்லயுமே H1 நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம், அதே மாதிரி H2 பண்ணிப்போம். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் அந்த செலக்டரை செலக்ட் பண்ணி கேர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி அதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி வேல்யூ கொடுத்து வச்சுட்டு இங்க தனியா எழுதிட்டு இங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஹெட் ஃபைல் பார்த்துருப்போமா, ஹெட் HTML டேக், அந்த டேக்குள்ள லிங்க் பண்ணி விடணும். இதுதான் அந்த லிங்க் டேகோட ப்ரொசீஜர். எப்படி பண்ணுவோம்னா, லெஸ்ஸர் தென் லிங்க் ரெல் REL அப்படின்னா ஒரு ஸ்டைல் ஷீட், அதாவது ஒரு பேஜை நான் வந்து ஸ்டைலுக்குன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீ வந்து HTML சொல்ற. REL ஸ்டைல் ஷீட் இருக்கு. எங்க இருக்கு? HREF. இது வந்து நீங்க ஏ டேக்ல பார்த்துருப்பீங்க, இமேஜ் வந்து போடுறதுக்கு அதோட லிங்கை காப்பி பண்ணி போடுவீங்க கரெக்டா. அந்த அதாவது சிங்க் பண்ற என்ன வேல்யூவோ அதை போடுறது தான் HREF டேக். அந்த டேக்ல என்ன பண்றோம்னா, டபுள் கோட்ஸ்ல ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ், அதாவது இந்த ஃபோல்டரோட நேம், இங்க கிரியேட் பண்ண அந்த ஃபோல்டர்ல ஃபைலோட நேம் வந்து இங்க போட்டுரும். போட்டு அதை என்ன பண்ணணும்னா, HTML உள்ள வரும் போதே ஃபர்ஸ்டே இந்த ஸ்டைல் ஷீட், அதாவது இந்த பேஜ் வந்து இன்னொரு இடத்துல இருக்கா, அங்க போய் ரீட் பண்ணிட்டு வந்துடும் ப்ரோக்ராம். ஸோ இப்போ H1 இங்க இருக்கும் போது நீங்க டைப் பண்ணது இங்க நீ கலர் கொடுத்து வச்சிருக்கியா, அந்த கலர்ல இங்க பிரிண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்டர்னல், அதாவது வெளியே நடக்கிற வேலை, இண்டெக்ஸ் பேஜை விட்டு வெளியே நடக்கிற வேலை தான் எக்ஸ்டர்னல். ஸோ இதுதான் இந்த மூணு முக்கியமான 3 டைப்ஸ். இது வேற பார்த்த எல்லாருக்கும் ஓகேவா? எனி டவுட்ஸ் இருக்கா? ஆனா இன்லைன் புரியல, எக்ஸ்டர்னல் இன்டர்னல் எதுவும் புரியல, அஜித்தா ஓகே. வேற எனி ஒன் இன்ஃபன் வேணா அனஃபா எக்ஸ்டர்னல் ஒன்ஸ் அகைன் ரைட் ஓகேவா?
அவர் எக்ஸ்டர்னல் கேட்டிருக்காரு, நான் சொல்றேன். ஸோ ஒன்றும் இல்லை, இது வர एक मिनट. ஸோ இதுவரை இன்லைன் இன்டர்னல் பார்த்தோம். இன்டர்னல்லாம் என்ன பார்த்தோம்? சிங்கிள் பேஜ், அதாவது இது ஃபுல்லா HTML பேஜ். இந்த HTML பேஜ்லயே நம்ம தனியா ஸ்டைல்னு ஒன்று ஓப்பன் பண்ணி அது அதுக்குள்ள ப்ராப்பர்ட்டியும் வேல்யூயும் போட்டுருவோம் செலக்டர் பண்ணி. அதாவது இந்த H2ங்கிற செலக்டர் எடுத்து இங்க போட்டு அதுக்கு தனியா கொடுத்துடணும். ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னல் என்ன பண்ணணும்னா, வெளியே இப்போ நீங்க HTML மெனி HTML பேஜ், இந்த லைனை நல்லா பார்த்துக்கோ. மெனி HTML பேஜ், அப்போ index1 index2 டாட் HTML 3 டாட் HTML அப்படின்னு ஒரு 10 பேஜ் கிரியேட் பண்ணிப்பேன். இந்த 10க்கும் நீ ஒரே ஸ்டைல் கொடுக்கணும், அதாவது ஒரே பெயிண்ட் கலர் தான் நீ கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நீ 10 HTML பேஜுக்குள்ள போயிட்டு கலர் இஸ் ஈக்குவல் டு ப்ளூ, கலர் கோலன் ப்ளூ, கலர் கோலன் ப்ளூ இப்படி நீ கொடுத்துட்டே வர்றதுக்கு ஒரு இடத்துல தனியா ஒரு ஒரு பேஜை கிரியேட் பண்ணி, அதாவது ஒரு பேப்பர்ல ஒரு ஸ்டைல எழுதிட்டு அந்த பேப்பரை நீ வந்து ஜெராக்ஸ் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்த எப்படி, அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் ஸ்டைல் ஷீட்னு ஒன்று கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் தனியா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடணும். சாரி, ஃபைல் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். எப்படி நம்ம இண்டெக்ஸ் டாட் HTMLனு போட்டோமோ ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ், இல்லைன்னா உன் பேரை கூட வச்சுக்கலாம், என்ன பேர்னாலும் வச்சு டாட் சிஎஸ்எஸ்ன்னு போட்டீங்கன்னா ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். அந்த ஃபைல்ல போயிட்டு உனக்கு பிடிச்ச கலரை ஜஸ்ட் அந்த செலக்டாரை வந்து நீ இந்த கோட்ல அடிச்சிருப்ப. இப்ப கண்டிப்பா 10 HTML கோட்லயும் H1ன்னு ஒண்ணு இருக்கும். கரெக்டா? அந்த H1க்கு மட்டும் நீ என்ன கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா ப்ளூ, அதாவது ப்ளூ வயலட் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ப்ராப்பர்ட்டி கலர் கோலன் வேல்யூ ப்ளூ வயலட்னு கொடுத்துட்டு இந்த பேஜை ஒரு ஓரமா அதே மாதிரி லெஃப்ட்ல விஷுவல்ல கிடக்கும் எப்பவும் வரணும். அந்த பேஜை என்ன பண்றேன்னா இண்டெக்ஸ் டாட் HTML போய் சிங்க் பண்றேன். எப்படின்னா இந்த லிங்க்னு ஒரு டேக் யூஸ் பண்ணி லெசர் தென் லிங்க் REL ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட். அதாவது இந்த 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 வேர்டு இருக்குன்னா HTMLக்கு அது ஒரு ஸ்டைல், என்கிட்ட ஒரு ஸ்டைல் ஷீட் இருக்கு அப்படின்னு நீ சொல்ற. என்ன ஸ்டைல் ஷீட்? அது எங்க இருக்குன்னா HREFல ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். அதாவது இந்த கிரியேட் பண்ண ஃபைல் நேம் இருக்குல்ல, இந்த ஃபைல் நேமை நீங்க கொடுத்துடணும். இங்க கொடுத்தா HTML கோடு என்ன பண்ணும்னா உள்ள வரும்போதே இந்த ஸ்டைலு இந்த H1க்கு உண்டான ஸ்டைலை இங்க போய் தேடி பார்க்கும். இந்த இந்த இடத்துல, அதாவது இந்த ஸ்டைல் ஷீட்ல போய் தேடி பார்த்தா நீ ப்ளூ வயலட்னு கொடுத்துருப்ப, அங்க வந்து அவுட்புட்ல நம்ம வெப்பேஜ்ல அப்ளை ஆயிரும். இதான் கான்செப்ட். ஓகேவா? யார் கேட்டாங்க? சச்சிவகுமாரன், நீங்க தானே கேட்டீங்க. ரைட், எஸ். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போறேன். ஓகே, எக்ஸ்டர்னல் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த 3 மெத்தட்ல தான் நடக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி யூசிங் சிஎஸ்எஸ்ல the most common way to add CSS is to keep the styles in external CSS, right? ஸோ நம்ம பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போகும்போதுன்னா மேக்ஸிமம் இந்த எக்ஸ்டர்னல் தான் யூஸ் பண்ணணும். இன்டர்னல் யூஸ் பண்ண முடியாது. ஒரே பேஜ்ல நீ வந்து ஒரு 150 கோடு சிஎஸ்எஸ் மட்டும் டைப் பண்ணுவியா? முடியாதுல்ல. ஸோ அதுவும் முடியாது. இன்லைன்ல வந்துட்டு ஒவ்வொரு டைம் போய் ஒரு 500 கோடு HTML இருக்கு, அதுல போய் தனித்தனியா பிடிச்சி ஒவ்வொரு லைன்லயும் நீ டைப் பண்ண முடியாது. ஸோ இந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது எக்ஸ்டர்னல் தான் ரொம்ப யூஸா இருக்கும். ஏன் யூஸா இருக்குன்னா உனக்கு அந்த செலக்டர் தெரியும்ல, H1க்கு மட்டும் எனக்கு ப்ளூ வேணும், அப்புறம் வேற என்ன டேக், பேராகிராஃப் டேக், பிக்கு மட்டும் எனக்கு வேற கலர் வேணும், அந்த மாதிரி சொல்றோம்ல, அதுதான். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்ல தான் சிஎஸ்எஸ் ரன் ஆகுது. என்னென்ன உள்ள, அதாவது இந்த டெக்ளரேஷன் பண்றது என்னெல்லாம்ங்கிறத நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி கலர் ஆல்ரெடி இப்ப நம்ம பார்த்தோம். கலர் கோலன் ப்ளூ வயலட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஓகேவா? ஸோ CSS color property is used to set the color of HTML. This property is used to font color, background color, etc. ஸோ கலருங்கிறது ஜஸ்ட் சிம்பிளா ஒரு காமன் வேர்ட். அந்த காமன் வேர்டு எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா ஃபாண்ட்டுக்கு. அதாவது இப்ப இங்க என்ன ஃபாண்ட்லாம் இருக்கு? CSS கலர் இருக்கு, ப்ளூ கலர் இருக்கு, கரெக்டா? அது மாதிரி இது எல்லாம் பிளாக்ல இருக்கு. ஸோ இது ரெண்டும் வேற கலர் தானே. ஸோ இது வந்து ஃபாண்ட்டுக்கு உண்டான கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்ரவுண்ட் கலர், அப்போ நம்ம இந்த வெப்பேஜ்ல நமக்கு பேக்ரவுண்ட் கலர் என்ன இருக்கு? ஒரே ஒரு கலர் ஒயிட் மட்டும் இருக்கு. சிலது ப்ளூ அப்படிங்கிறத மாத்திக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு. அதனால இந்த கலர் ரெண்டுக்கும் சூட் ஆகும். ஓகேவா? The color of an element can be defined in the following ways. லைக் இப்போ கலருங்கிறது நம்ம வார்த்தையில நம்மளால தெரிஞ்சது வந்து எல்கேஜில படிச்சிருப்போம். எல்லோ, பிளாக், ப்ளூ, ரெட், கிரீன் அப்படின்னு, ஆரஞ்சு அப்படின்னு படிச்சிருப்போம். அது படிக்கிறதுக்கு சில ஸ்கூல்ஸ் வந்து இன்டெப்தா சொல்லியிருப்பாங்க. இந்த 2 கலரும் மெர்ச் பண்ணா ஆரஞ்சு வரும். அது எனக்கு தெரியாது, நான் ரொம்பலாம் படிக்கல.
ஸோ இப்படி ஆரஞ்சும் ப்ளூவும் மெர்ச் பண்ணா ஒரு கலரு அப்படின்னு என்னென்னமோலாம் சொல்லுவாங்க. பிளாக்கும் இதுவும் சேர்ந்தாதான் ஏதோ ஒரு ஒயிட்டே வரும் அப்படின்னு ஒரு காமன் இது உண்டு. அது நீங்க கூகுள்ல தட்டினா தெரியும். ஓகேவா? அந்த கான்செப்ட் படி அதுல மெயினா வருது என்னன்னா ஆர்ஜிபி. இது நீங்க தேட்டர்லயே கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆர்ஜிபி லேசர் போட்டிருக்கோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது என்னன்னா ரெட் கிரீன் ப்ளூ இந்த ஃபார்மட்ல ஒருங்கிணைஞ்சு வர செட்டப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். இந்த பில்டின் கலர்னா நம்ம வார்த்தையில சொல்றது லைக் ப்ளூ கிரீன் அப்படி சொல்றது. ஆர்ஜிபி ஃபார்மேட், ஆர்ஜிபிஏ ஃபார்மேட், ஹெக்ஸாடெசிமல் நோட்டேஷன், ஹெச்எஸ்எல், ஹெச்எஸ்எல்ஏ இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த பில்டிங் கலர் நான் சொன்ன மாதிரி கலர் நேம் அந்த ப்ளூ ரெட்னு கொடுத்துருவோம். ஓகேவா? அதுதான் பில்டிங் கலர் சிம்பிளா நான் சொன்ன மாதிரி. இப்ப பாரு ஆர்ஜிபி நான் சொன்ன மாதிரி ரெட் கிரீன் ப்ளூ. ஓகேவா? அது எப்படி ரன் ஆகும்னா கலருக்கு ஒவ்வொரு நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி 255,0,0 இது நம்ம எக்ஸாம்பிளா பார்ப்போம் போக போக. ஸோ அந்த கலரை ஆர்ஜிபிக்குனா ரெட்டுக்கு வந்து ஒரு கலர் 255 ஒரு நம்பர், கிரீனுக்கு வந்து ஒரு கலர் அதுக்கு 0. ஆனா வேற நம்பர் இருக்கும் 160, 157 அப்படிலாம் இருக்கும். அப்புறம் பி இருக்கிற இடத்துல ப்ளூ இருக்கிற இடத்துல ஒரு நம்பர் 671. ஸோ அந்த மாதிரி 3 டிஜிட் நம்பர், 2 டிஜிட் நம்பர், சிங்கிள் டிஜிட் நிறைய நம்பர்ல இருக்கு. அதெல்லாம் நம்ம கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா விஷுவல்ல காமிச்சிரும். ஓகேவா? ஸோ ஆர்ஜிபிங்கிறத எப்படி எழுதணுங்கிறத மட்டும் நான் சொல்றேன். செலக்டா கேரி பிரேசஸ் கலருங்கிற ப்ராப்பர்ட்டி ஓப்பன் பண்ணிட்டு கோலன் வச்சுட்டு அந்த வேல்யூ வந்து இப்படி இருக்கணும். ஆர்ஜிபிங்கிறது ஸ்மால் லெட்டர்ல இருந்து இந்த ஆர்ஜிபிங்கிற இடத்துல இந்த மாதிரி நம்பர்ஸ் வரும். ஓகேவா? இதுதான் ஆர்ஜிபி ஃபார்மேட். இதே மாதிரிதான் ஆர்ஜிபி ஏ ஃபார்மட்டும். அதுல எக்ஸ்ட்ராவா ஏங்கிறது ஆட் ஆகும். இந்த ஏ என்ன சொல்லுவாங்கன்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் ஆல்பான்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா அந்த ஒரு மாதிரி லைட்டா தெரியும் தெரியுமா, தண்ணி கலர்ல அப்படி சொல்றது. அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ ஹெக்ஸா டெசிமல் நோட்டேஷன் நெக்ஸ்ட். அது என்ன எக்ஸாம்பிள்னா இங்க வந்து ஆர்ஜிபி எதுவுமே நீங்க போடாம ஜஸ்ட் ஹேஷ்டேக் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் எங்க வரும்னா நான் உங்களுக்கு விஷுவல்ல காமிக்கிறேன் உங்களுக்கு தெளிவா அது எங்க வரும்னு. ஓகேவா? இப்போதைக்கு ஹெக்ஸாடெசிமல்னா ஹேஷ்டேக் வரும் அப்படிங்கறது உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சிம்பிளா. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா ஹெச்எஸ்எல், அதாவது ஹியூ சேச்சுரேஷன் லைட்னஸ். சில பேர் போன்ல எடிட் பண்ணியிருந்தா இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த ஹியூ சேச்சுரேஷன் லைட்னஸ் பிரைட்னஸ் அவங்களுக்குலாம் அந்த இதை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பெர்சன்டேஜ் வைஸ்லயும் போடுவாங்க. 0%, 20%, 100%, இந்த கிரே கலர் ஒவ்வொரு இதையும் யூஸ் பண்ணி வர்றது. ஆனா அதுக்கு உண்டான டேக் ஹெச்எஸ்எல். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வர வேல்யூவோட வந்து எல்லாம் ஸ்மால் லெட்டர்ல வரணும். கரெக்டா? அந்த ஹெச்எஸ்எல்னு எழுதி இருக்குல்ல அந்த இடம். உள்ள கேப்சர் எழுதுறது இந்த மாதிரி பர்சன்டேஜ்ல எல்லாம் டிஸ்பிளே ஆகும். இதுக்கும் நம்பர் இருக்கும். பட் இதையும் நம்ம அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஸ்டாண்டர்டா கலர்ஸ் இருக்கும், நம்ம ஈஸியா எடுத்துடலாம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னன்னா ஹெச்எஸ்எல்ஏ. அதே மாதிரி நான் சொன்ன ஆல்ஃபா அந்த லைட் கலர் ஹியூக்கும் சேச்சுரேஷனுக்கு உண்டான ஹெச்எஸ்எல்ஏ கேப்ஸ்ல ஹெச்எஸ்எல்ஏ உள்ள வேல்யூ இறங்கும். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ நம்ம டோட்டலா என்னெல்லாம் பார்த்துக்கோம், பில்டின் கலர், ஆர்ஜிபி, ஆர்ஜிபிஏ, ஹெக்ஸாடெசிமல்னா உங்க மைண்ட்ல ஹேஷ்டேக்னு ஞாபகம். ஓகேவா? ஹெக்ஸாடெசிமல் அண்ட் தென் என்னது ஹெச்எஸ்எல், ஹெச்எஸ்எல்ஏ. ஓகேவா? இதெல்லாம் எதுக்கு உங்கள்கிட்ட இப்போ மெனக்கிட்டு நான் சொல்றேன், என்னென்ன நீங்க சொல்றீங்க ஒன்றும் இல்லைங்கிறீங்க, அப்படி இது எதுக்கு இப்போ டிஸ்பிளே பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு கம்பெனில இன்டர்வியூவா அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு தான் யூஸா இருக்கும். இவ்வளவு டைப்ஸ் இருக்கு நான் படிச்சிருக்கேன் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க உங்களை பெரிய ஆளா பார்ப்பாங்க. லைக் இவன் படிச்சிருக்கானே, இந்த பொண்ணு படிச்சிருக்கேன், ரொம்ப இன்டெப்தா பார்த்துருக்கு அப்படிங்கிற பார்ப்பாங்க. இப்ப நாங்க வைக்கிற கிறிஸ்மே அதுக்குதான், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறனாலதான் இவ்வளவு டைப்ஸையும் சொல்றோம். பட் நம்ம ரியல் டைமா ப்ராஜெக்ட் பண்ணும்போது ரொம்ப தேவைப்படாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டோட்டல் எக்ஸாம்பிள். ஸோ ஆரஞ்சு இங்க இருக்க ஆரஞ்சு டிஃபால்ட்டா அது மீன் பில்ட் இன் கலர். அண்ட் தென் ஆர்ஜிபி 255, 100, 0 அது ஒரு கலர் ஜென்ரேட் ஆகி வந்து அந்த கலர் சின்னதா அந்த ஸ்கொயர்லயே வந்துடும், நீங்க பார்த்துருப்பீங்க. ஆர்ஜிபிஏ அந்த 0.5னா நான் சொன்ன அந்த தண்ணியில விட்ட மாதிரி இருக்கும் லேஸா அந்த இது. ஓகேவா? ஹெக்ஸாடெசிமல் ஹேஷ்டேக் போட்டு இந்த ஒரு நம்பர்ல வருது. ஹெச்எஸ்எல் இந்த பெர்சன்டேஜ் வரி. என்னடா எல்லாம் ஒரே கலர் மாதிரி இருக்கு, அப்ப எதுக்குடா இவ்வளவு கொண்டு வந்தீங்கன்னா
அது அந்த காலத்துல சிஎஸ்எஸ்ன்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தனும் போட்டியா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒருத்தன் வந்து நம்ம பேசுற வார்த்தையிலே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஆர்ஜிபில தான் கலர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. போக போக தான் அந்த பில்டின் கலர் நம்ம பேசுற சொற்கள் ஆரஞ்சு எல்லோ அந்த இதுல கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கோடு வேர்டு மாதிரி வச்சு எழுதுனது அவங்க போட்டிக்கு கொண்டு வந்ததுதான் எல்லாம். அதுக்கெல்லாம் ரொம்ப நம்ம அதுக்குன்னு போட்டு மண்டையில எடுத்துக்க முடியல. அதான். ஸோ ஒவ்வொரு டெஃபினிஷன் HSLA அந்த 0.5 நம்ம வந்து அந்த எல்லா லாஸ்ட்ல உள்ளது மட்டும் டிஜிட்ல இது வரும். ஓகேவா? ஸோ அந்த இது லைட்டா இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ கலர் எல்லாமே ஃபாண்ட்டுக்கு தான் நம்ம பார்த்தோம். கரெக்டா? இதுல எல்லாமே ஃபாண்ட்ல தானே விழுந்திருக்கு. பேக்ரவுண்ட் எல்லாமே ஒயிட் தான் இருக்கு இதுல இந்த பேஜ்ல. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா பேக்ரவுண்டுக்கு கலர் வைக்க போறோம். ஓகேவா? அதுக்கும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. பட் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் அந்த பேஜ்ல யூஸ் பண்ணுவோம். பட் படிக்கணும்னால எக்ஸ்ட்ராவா பாக்குறோம். இதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னா சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எப்பவும் போல சிம்பிளா. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இமேஜ் ப்ராப்பர்ட்டி அண்ட் தென் ரிப்பீட் ப்ராப்பர்ட்டி, அட்டாச்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, பொசிஷன் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இந்த பொசிஷன்ங்கிறதே உங்களுக்கே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த பேஜ்ல வந்து ஒரு பொசிஷனை தேர்ந்து வை அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டாச்மெண்ட்னா கேட்கவே வேணாம், அட்டாச் ஆகி ஒரு இடத்துல இருந்துக்கோ. ரிப்பீட்னா நீ பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது ரிப்பீட் ஆகும் இந்த கலருக்கு அப்படி சொல்றது. இமேஜ்னா அந்த இமேஜுக்கு உண்டான ஒரு கலர் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் ஒவ்வொரு இதுக்கும் சின்டாக்ஸ் நம்ம சொன்ன மாதிரி ஹெக்ஸ்லயும் வச்சுக்கலாம், ஆர்ஜிபிலையும் வச்சுக்கலாம், பில்டின் கலர் நேம்லயும் வச்சுக்கலாம். ஸோ டேக் என்னன்னா பேக்ரவுண்ட் கலர் கோலன் கலர் நேம். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்க மறந்துடக்கூடாது. ஆனா இது மறக்க மாட்டோம். நம்ம விஷுவல டைப் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேவா? ஸோ எதுவும் பிரச்சனை இல்லை. அண்ட் தென் சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல இமேஜும் அட்டாச்மெண்ட்டும் பார்க்குறோம். ஓகேவா? இமேஜோட சின்டாக்ஸ் என்னன்னா அதே மாதிரி பேக்ரவுண்ட் டைப் இமேஜ்னு போட்டு கோலன் வச்சு லிங்க், அதாவது நம்ம கூகுள்ல இருந்து எடுத்து வர இது வந்து மேக்ஸிமம் ஃபிக்ஸ்டுன்னு தான் எல்லாருமே எழுதுவாங்க. இது போட்டாலும் ஒண்ணுதான் போடலைனாலும் ஒண்ணுதான். அதுலயே ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் டு ஃபிக்ஸ் த பேக்ரவுண்ட் இமேஜ், பேக்ரவுண்ட் கிரவுண்ட் இமேஜ். இமேஜ் வில் நாட் ஸ்க்ரோல் வித் இன் த பேஜ். இப்போ நீங்க வந்து ஒரு வெப்சைட் வந்த உடனே அதை நீங்க ஸ்க்ரோல் பண்ணுவீங்க அந்த கர்சர் வச்சு. கரெக்டா? அதை ஸ்க்ரோல் பண்ணும்போது பேஜ் வந்து அப்படியே மேல பார்க்க போயிரும். கரெக்ட் தானே? ஆனா இதை பிக்ஸ்டுன்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, அது போகாது, இங்கனே இருக்கும். பேக்ரவுண்ட்ல மட்டும் பேஜ் மேல போகும். நீங்க ஒரு சில வெப்சைட் எல்லாம் நோண்டமும் தெரிஞ்சிருக்கும். அமேசான்ல ஒரு சில ப்ராடக்ட்டை நீங்க வியூ பண்ணீங்கன்னா லெஃப்ட்ல அப்படியே இருக்கும். அந்த யூடியூப்லயே நம்ம வந்து மினிமைஸ் பண்ணா இந்த ரைட் கார்னர்ல அந்த ஒரு டேப் வந்துடும் தெரியுமா? சின்னதா யூடியூபோட நம்ம என்ன கிளிக் பண்ணும்போது அந்த வீடியோ இங்க ரன் ஆகும். ஆனா இந்த சைடு நீங்க ஸ்க்ரோல் பண்ணா அது போயிட்டே இருக்கும். ஆனா இங்க வீடியோ மட்டும் ரன் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி அது எப்படின்னா அந்த அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது மாதிரி ஒரு இமேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டா அந்த மாதிரி ஒரு இமேஜ் ஸ்டாண்டர்டா அங்க இருக்கும். அதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் இதுதான் அதோட எக்ஸாம்பிள். நம்ம பார்க்குறோமே பேக்ரவுண்ட் கலருக்கு ஆர்ஜிபி போட்டு ஒரு கலர் வச்சுப்போம். ஸோ பேக்ரவுண்ட் எல்லாம் ஒரு கலர்ல இருக்கும். அண்ட் தென் இமேஜ் யூஆர்எல், இமேஜ் எங்க யூஆர்எல் வந்து இந்த டபுள் கோட்ஸ்ல நம்ம கொடுக்கலாம். பட் நம்ம ஃபோல்டர்ல வச்சிருந்தோம், சைட்ல எதுவும் வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டு எங்க இருக்குன்னு சொல்றோம் அது. அண்ட் தென் நோ ரிப்பீட். பாத்தீங்களா? ஃபிக்ஸ்டுன்னு இருக்கும்போது இந்த போட்டோ இங்கேயே தான் இருக்கும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணாலும் இங்கேயே தான் இருக்கும். ஓகேவா? ரிப்பீட்னா ரோ ரிப்பீட், லைக் அது ரிப்பீட் ஆகாது. ரெஃப்ரெஷ் பண்ணும்போது கலர் ஸ்டாண்டர்டா அப்படியே ஃபிக்ஸ்டா இருக்கும். பொசிஷன் சென்டர்னு இங்க கொடுத்துருக்கோம் பாத்தியா? அதனாலதான் இந்த போட்டோ வந்து இங்க இருந்து இருக்கு. இல்லைன்னா இங்கேயே தான் இருந்திருக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட். H1 பாத்தியா இங்க தானே கிடக்கு. பாடியில வந்துட்டு இங்க இல்ல பாத்தியா? ஐ மீன் டோட்டலா பொசிஷன் வந்து சென்டர்னு கொடுத்தனால இங்கதான் இருக்கு. அதுதான். ஓகேவா? அண்ட் தென் வேற என்ன? ஓகே, இப்போ டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்துருக்கும். ஸோ இதுவரை கலர்ஸ் பார்த்துருக்கோம் டோட்டலா. உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருக்கா? ரைட், ஓகேடா. எல்லாம் மேக்ஸிமம் தெரிஞ்ச கான்செப்ட் தான். போக போக டஃப்பாக இருக்கும். ஆனால் ஜாலியாக பார்த்துருக்கோம். ஓகேவா? சரி, ரைட். டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் நான் சொன்ன மாதிரி
நம்ம அங்கேயே போன எக்ஸாம்பிளே பாருங்களேன், பொசிஷன் சென்டர்னு கொடுத்துட்டோம். ஆனா இது பொசிஷன் சென்டர் ஆச்சா? இல்ல இல்ல, அந்த இமேஜ் மட்டும் அந்த கலர் எல்லாம் தான் இருக்குமே தவிர இது இந்த லெட்டர் ஆகாது. ஸோ அந்த லெட்டரை பண்ணணும், டெக்ஸ்டை நம்ம சென்டர் கொண்டோம்னா இந்த அலைன்மெண்ட் டேக் யூஸ் பண்ணி, அதாவது டெக்ஸ்ட் அலைன்ங்கிற சின்டாக்ஸ் ப்ராப்பர்ட்டியை வச்சு கோலன் வச்சு இவ்வளோ இருக்கு. இதுல நம்ம ஒன்னா பார்ப்போம். ஒவ்வொரு இதையும் கண்டென்ட் வைஸ் பிரிச்சு பிரிச்சு எங்க சென்டரா லெஃப்டா ரைட்டாங்கிறத கொண்டு வரதுதான் text alignment ஓட work. So property, text element property is CSS used to alignment of text, used to set the horizontal alignment of a table cell box or the block element. Vertical align property but in the horizontal direction. ஸோ ஒரு டைரக்ஷன் ஏம் பண்ணி நடக்கிறது தான் இந்த டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். ஸோ இதுல என்னெல்லாம் வரும், அந்த வேல்யூஸ் வந்து நிறைய இருக்கும். இப்போ எப்படி கலருக்கு நிறைய இருக்கோ அது நம்மளுக்கு இன்பேஸாவே நம்மளுக்கு தெரியறதுனால அது பிரச்சனை இல்லை. பட் இதுக்குன்னு ஒரு வேல்யூஸ் இருக்கு. என்னன்னா ஜஸ்டிஃபை, சென்டர், ரைட், லெஃப்ட், இந்த மூணு நம்மளுக்கு தெரியும். இனிஷியல் அண்ட் இன்ஹெரிட். ஸோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணது இந்த ஜஸ்டிஃபை, சென்டர், ரைட், லெஃப்ட் தான். ஓகேவா? அந்த இனிஷியல் அண்ட் இன்ஹெரிட் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஸ்லைன்னா text alignment value justify stretches the content of the element to display the equal width of every line and generally used in magazines and newspaper. ஸோ நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு சைட் பிளாக்ல ஒரு செட் ஆஃப் ஃபாண்ட் சைஸ் வரும், அடுத்த சைட்ல மாறிடும். ஸோ அதெல்லாம் எப்படின்னா இந்த டெக்ஸ்ட் அலைன்னால தான். ஓகேவா? the value left aligns the text to the left whereas the value right is used to align it to the right. ஸோ நம்ம லெஃப்ட்னு கொடுத்தா அது இந்த பேஜுக்கு லெஃப்ட்ல வந்து வரணும், ரைட்டுனா ரைட்ல இருக்கும், சென்டர்னா சென்டர்ல இருக்கும். அதான் சொல்றாங்க. ஓகேவா? एक मिनट. சென்டர்னா சென்டர், லெஃப்ட்னா லெஃப்ட், ரைட்னா ரைட். டெக்ஸ்ட் என்ன அந்த எக்ஸாம்பிள்ல எப்படி டைப் பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகே, H1ங்கிறது ஒரு பெரிய பேராகிராஃப் இங்க டைப் பண்ணியிருக்கோம். அது டைப் பண்ணதுல சென்டர்னு கொடுத்தனால வேணும். சில பேர் எக்ஸல் ஷீட்டு, இந்த பவர் பாயிண்ட் ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப ரேர் தான், பட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இங்க உள்ள அவுட்புட்ல. ஸோ சென்டர்னோட சென்டர்ல வந்துட்டு, லெஃப்ட்னோட இங்க ஒட்டி அப்படி வந்துட்டு, ஜஸ்டிஃபை அப்படின்னா இந்த பேஜை ஃபுல்லா கணக்கு எடுத்துட்டு இப்போ வர சென்டருக்கு வந்து இங்க கேப் விட்டுருக்கு, லெஃப்ட்டுக்கு இங்க கேப் விடாம இங்க கொஞ்சம் கேப் இருக்கு. ஆனா ஜஸ்டிஃபைங் கொடுத்தோன்னு பாரு, எங்கேயுமே கேப் இல்லை, அப்படியே ஃபுல்லா அடிச்சுக்கும். அப்படி பாடு டைம் ஃபுல் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் அடிச்சுக்கும். ரைட்னா இந்த சைடு ஒட்டி வர மாதிரி இங்க கேப் விட்டுருக்கு. ஸோ இதுதான் கான்செப்ட் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். ஓகேவா? அண்ட் தென் ஃபாண்ட் சைஸ். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே தான், இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மேட்ரே இல்லை. பட் இதுல என்னெல்லாம் இருக்குங்கிறத மட்டும் நான் சொல்றேன். ஓகேவா? ஃபாண்ட் சைஸ் ப்ராப்பர்ட்டி செட்ஸ் தி சைஸ் ஆஃப் த டெக்ஸ்ட். ஒரு சைஸை அலோகேட் பண்றது. Being able to manage the text size is important in web design. However, you should not use font size adjustment to make paragraph look like heading or headings look like paragraph. ஸோ அன்னெசரியா ஃபாண்ட் சைஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது சிஎஸ்எஸ்ல. ஏன்னா ஒரு சில பேராகிராஃப் ஆட்டோமேட்டிக்கா அதே அழகா தான் இருக்கும், அதை போட்டு நம்ம கூட்டி காமிப்போம், பெருசா தூக்கி காமிச்சோம்னா அது வந்து வெப்சைட்டுக்கு அக்லியா இருக்கும். ஓகேவா? ஸோ த ஃபாண்ட் சைஸ் வேல்யூ கேன் பி அன் அப்சல்யூட் ஆர் ரிலேட்டிவ் சைஸ். இதுவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், என்ன டெக்ஸ்ட் ரிலேட்டிவா இருக்கணும், அண்ட் தென் அப்சல்யூட்டா கரெக்டா அப்சர்வ் பண்ணி ஒரு சால்யூட் பேசபிளா இருக்கும் ஃபாண்ட் சைஸ் பார்க்க. இப்போ உங்களுக்கே தெரியும், நான் டிஸ்பிளே பண்ற பிபிடி உங்க கண்ணுக்கு வியூபபிளா அழகா இருக்கும், என் கண்ணுக்கும் கரெக்டா இருக்கும். இதை தாண்டி அதை குட்டியா இதை மட்டும் பெருசா வச்சிருந்தா உங்களுக்கு கடுப்பா இருக்கும். அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அப்சல்யூட் சைஸ்னா என்ன, ரிலேட்டிவ் சைஸ்னா என்ன? ஸோ அப்சல்யூட் சைஸ்னா செட் த டெக்ஸ்ட் டு எ ஸ்பெசிஃபைட் சைஸ், does not allow a user to change the text size in all browsers. Bad for accessibility reason. Absolute size is useful when the physical size of the output is known. ஸோ ரீட் பண்ணதுலேயே புரிஞ்சிருக்கும். லைக் என்னன்னா டெக்ஸ்ட் சைஸ் வந்து நீங்க உங்களால எல்லா ப்ரௌசர்லயும் போய் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்சல்யூட்னு கொடுத்து நீங்க மென்ஷன் பண்ணா அது எப்படி சொல்லுவாங்கன்னா, உதாரணத்துக்கு இப்ப எடிட்டிங் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு விஷயத்த உங்க கையில கொடுத்தா இதை எடிட் பண்ணிட்டான்னு சொன்னா
நீ எடிட் பண்ணி தருவ. ஆனா உன்கிட்ட அதே விஷயத்த உன்கிட்ட கொடுத்துட்டு நான் பிளாக் பண்ணி கொடுத்தா உன்னால எடிட் பண்ணு அப்படின்னு சொன்னா உன்னால பண்ண முடியாது. கரெக்டா? ஒண்ணும் இல்ல, சிம்பிளா ஒரு டெக்ஸ்ட் ஃபாண்ட்டை நான் 12 பிக்சலுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா மித்த ப்ரௌசர்ல போய் என்னால 13கோ 14கோ இல்ல 12 கீழே 10 பிக்சலாவோ மாத்த முடியாது அப்சல்யூட்னு போட்டா. பட் ரிலேட்டிவ் போட்டா set the size relative to surrounding element and allows the user to change the text size in browser. ஸோ ப்ரௌசர்ஸ்லேயே டெக்ஸ்ட் சைஸஸ் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ சிம்பிளா ரெண்டு டைப் இருக்கு ஃபாண்ட் சைஸ்ல, அப்சல்யூட் சைஸ், ரிலேட்டிவ் சைஸ்னா டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும் அட் அ டைம்ல ப்ரௌசர்ல. அப்சல்யூட்ல சேஞ்ச் பண்ண முடியாது. அவ்வளோதான். ஓகே, இங்க பாரு, ஸ்டைல்ல வந்துட்டு H1ங்கிற செலக்டாரை எடுத்து அதுல செக்ஷன் 7 ஃபாண்ட் சைஸ்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். அதோட சைஸ் வந்து 100 பிக்சல் கொடுக்கும். ஸோ ஒரு வெப் பேஜே அலாகேட் பண்ணி எடுத்துட்டு, புரியுதா? அந்த மாதிரி தான். ஓகேவா? இதுதான் எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள்லாம் ஒன்ஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, லெட் அஸ் பிராக்டிஸ் சம் சிஎஸ்எஸ் ஸ்டைல். ஓகேவா? இதுதான். இதுவரை பார்த்தது எது டவுட் இருக்கா? யாரும் லெஃப்ட் ஆயிட்டாங்க மீட்டிங்ல. நெட் இருக்காது. ஓகே, இதுவரை பார்த்தது டவுட் இருக்கா? நம்ம வந்துட்டு விஷுவல்ல ஒன்ஸ் எல்லாத்தையும் போட்டு பார்த்துருமா எப்படிலாம் வருதுன்னு? உங்களுக்கு நான் டிஸ்ப்ளே பண்ணவா அதெல்லாம்? ரைட், ஓகே, எஸ், சரி. சும்மா ஒரு நீங்களும் பேசுங்களேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. டெக்ஸ்ட் பண்றீங்க. சரி, நான் உங்களுக்கு சும்மா ஒரு கேள்வி கேட்டேன், சொல்லுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கான்செப்ட் பார்த்தோம் இதுல? அதே நம்ம நீங்களே சொல்லுங்க, நம்ம அதே எக்ஸாம்பிளா பார்ப்போமே விஷுவல்ல. யாராவது எனி ஒன்? சிஎஸ்எஸ் சின்டெக்ஸ் பார்த்தோம். ஓகே, அதுல இப்ப என்ன பார்க்கலாம், நம்ம என்ன வியூ பண்ணலாம்? அதில் டெக்ஸ்ட்டை டிக்ளேர் பண்ணலாம். இப்போ கலர் வேணா கலர்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்குள்ள என்ன கலர்னு மென்ஷன் பண்ணால் அது சைஸ் என்ன ஃபாண்ட் சைஸில் இருக்குன்றது மென்ஷன். ஓகே, சூப்பர் சச்சு, நல்லா பேசுறீங்க, சூப்பர்டா. நீங்க ஓகே, என்ன டிபார்ட்மெண்ட்? நான் சிஎஸ்பிஎஸ்ல. சிஎஸ்சி. ஓகேடா, சூப்பர்டா. சரி, பார்ப்போம். நீ சொன்னதே ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பட் அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த இன்லைன் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் சொன்ன தெரியுமா? அதை ஒன்ஸ் பார்த்துரும். ஓகேவா? ஏன்னா அதுலதான் நம்ம குழப்பிடுவோம் ரொம்ப. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க ஒரு HTML சிம்பிளா நான் வச்சிருக்கேன். இதை ரன் பண்றதுக்கு நான் ஆன்லைன் சர்வர்ல ஓப்பன் பண்றேன். இருங்க, எங்க பேஜுக்கு போட்டோம். ஃபுல் ஸ்டாக்னு வந்துட்டு ஒரு ஹெட்டிங்கோட வந்துட்டு நீங்க விஷுவல்ல ரன் பண்ணா அப்படி சர்வர்ல ரன் பண்றீங்களா இல்ல அந்த காப்பி பாத் பண்ணி ரன் பண்றீங்களா இதுக்கு முன்னாடி? காப்பி பாத் பண்ணி தான். ஓகே, ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதே பண்ணுங்க. பட் இதுதான் இந்த சர்வர், இப்படி ரைட் கிளிக் பண்ணி இந்த ஆன்லைன் ஓப்பன் வித் லைவ் சர்வர்ங்கிறது தான் மேக்ஸிமம் எல்லாரும் பண்ணணும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது இங்கே வந்து நோட்டிஃபை பண்ணிடும். சர்வர் ஸ்டார்டட் போர்ட் அப்படின்னு ஒன்று வந்துடும். ஓகேவா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் இன்லைன் பார்ப்போம். இன்லைன்னா என்ன? நம்ம இந்த டேக்லேயே சொன்ன மாதிரி இங்க கொடுக்கறது. ஓகேவா? ஸோ டேக்ல ஸ்டைல் பார்த்தியா, அதே வந்துட்டு ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் அதே இருக்கும். நம்ம என்ன மாத்த போறோம், இதுக்கு கலர் வந்துட்டு இந்த சொன்ன பார்த்தியா, இதுலயே நிறைய கலர் வந்துடும். நம்ம சும்மா போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் இருக்காங்க. இதெல்லாம் வேர்ட்ஸ் வைஸா நிறைய கலர் வந்து ஜென்ரேட் ஆகி வராது. ஓகேவா? இதுல வந்து லைட் சி கிரீன் ஒன்று வச்சிடும். இப்ப போய் அங்க ரெஃப்ரெஷ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ண அதே ஆட்டோமேட்டிக்கா இந்த லைனுக்கு மட்டும் மாறி இருக்கு. ஆனா இங்கெல்லாம் மாறல. கரெக்டா? ஸோ இதுதான் இன்லைன் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னன்னா இன்டர்னல் பார்த்தோம். அதாவது இந்த வெப் பேஜ், அதாவது இந்த HTML பேஜ்ல தனியா ஸ்டைல்னு ஒரு டேக் ஓபன் பண்ணி அந்த டேக்ல எனக்கு H2 மட்டும் என்ன கலர்ல வேணும் அப்படின்னா ப்ளூல வேணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த H2 மட்டும் இங்க ப்ளூவா மாறி இருக்கும். ஸோ இன்லைன்ல கொடுத்த லைனும் அதான் நடக்குது. H3ல H2ல கொடுத்ததும் அதான் இங்க நடக்குது. ஸோ இதுதான் இன்லைன், இது இன்டர்னல். ஸோ எக்ஸ்டர்னல்னா என்ன அப்படின்னு பார்க்குது. இந்த இடத்துல ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணும். அதாவது இந்த நான் வந்து ஃபோல்டர்ல ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது index.html. அது கீழே ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணும். என்னன்னா style.css. ஓகேவா? style.css ஓப்பன். இப்போ எனக்கு இந்த H3யும் H4ம் ஒரே கலர்ல வேணும், லைக் ஆரஞ்சு கலர்ல வேணும் அப்படின்னா இந்த ஸ்டைல் சிஎஸ்ல போயிட்டு
H3, H4. ஸோ நம்ம ஒரே டேக சாரி அங்க உள்ள HTML ஒரே டேக H3ங்கிறது வேற டேக், H4ங்கிறது இது சேர்த்து ஒரே டேகா நம்ம இங்க கொடுத்துட்டு கலர் ஆரஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ கொடுத்தா சேஞ்ச் ஆகிருக்காது. ஏன்னா இப்படி ஒரு ஸ்டைல் ஷீட், அதாவது இப்படி ஒரு பேஜ் இருக்குடா அப்படின்னு HTML சொல்லணும். எங்க சொல்லணும்? முதையே தலையில சொல்லணும். லைக் பிரெயின் வந்து தலையில தானே இது. ஸோ இதுக்கு பிரெயின் யாரு? ஹெட்லயே நீ ஃபர்ஸ்ட் சொல்லணும். என்ன சொல்லணும்னா லிங்க் ஆர்எல் ஒரு ஸ்டைல் ஷீட் இருக்குடா என்கிட்ட. ஸ்டைல் ஷீட்னு தான் கொடுக்கணும். இதுல பேர் மாத்தக்கூடாது. மாத்தினா எரரும். என்கிட்ட ஒரு ஸ்டைல் ஷீட் இருக்குடா. ஏன்னா அது வந்து HTML கோட்ல ஒரு கோடு வேறு ஸ்டைல் ஷீட்டுங்கிறது. என்கிட்ட ஒரு ஸ்டைல் ஷீட் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா நீ வந்து டாட் ஸ்லாஷ்னு வச்சாலே அதே காமிச்சிடும். நீ எங்க இப்படி ஃபோல்டர் காமிச்சிடும். நீ சப்போஸ் இந்த நான் இமேஜிங்கிறதுக்குள்ள போய் வச்சா இப்படி கிளிக் பண்ணி அதுல போய் செலக்ட் பண்ணிக்கலாம். நீ ஜஸ்ட் டாட் ஸ்லாஷ் வச்சிட்டேன்னா இங்க வந்துடும். நீ இதை சிங்க் பண்ணிட்டு கிரேட்டர் தன் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும் அந்த டேக். ஸோ இந்த டேக் தான் எக்ஸ்டர்னலுக்கு உண்டான லிங்க் சிங்க் பண்ற டேக். இது எங்க போட்டு போவோம்னா இதை நீ வந்து கண்ட்ரோல் பண்ணி கிளிக் பண்ணாலே இங்க பேஜுக்கு வந்துடும். இது நேரா இந்த பேஜ்ல போய் தேடும். H3 இருக்கு, H4 இருக்கு, இதுக்கு ஆரஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு வந்தா இங்க ரெண்டுமே ஆரஞ்சு வந்து பிரிண்ட் ஆயிடும். இதுதான் இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். ஓகேவா? இந்த மூணும் டிஸ்பிளே பண்ணது ஓகேவா? புரிஞ்சுதா? எனி தம்ஸ் அப்? ரைட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆர்ஜிபி அப்புறம் இந்த அந்த இருந்துச்சுல ஆர்ஜிபிஏன்னு அதெல்லாம் இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஆக்சுவலா அதெல்லாம் என்ன அப்படின்னா இப்போ இந்த கலர் இருக்குல்ல, இந்த இருக்கு. நீங்க இப்படி ஆரோ வச்சுட்டீங்கன்னா போதும், இதுலயே தெரியும் RGB 255 165 0. ஸோ இதுதான் ஆரஞ்சுக்கு உண்டான RGBயோட கலர் நேம். ஓகேவா? ஸோ இங்க ஒரு டாட் இருக்கா, இதை நான் இங்கிட்ட வந்து இப்படி சுத்தினேன்னு வைங்க, எங்க கொண்டு போறோம்னா அந்த கலர் வரும். இப்ப பாரு இது எப்படி மாறிட்டு பாரு. RGB என்ன நேமோ அதுல வந்து நீ இப்படியே மாத்திக்கலாம். விஷுவல்ல ஏதாவது பிளஸ் ஒயிட்னா பாரு எல்லாமே 255 255 255, பிளாக்னா எல்லாம் 0 0 0. இதுதான் கான்செப்ட். இந்த ரெண்டு மட்டும் டோட்டல் ஒயிட்டா HTML சாரி டோட்டல் ஒயிட்டா RGBல என்ன வைப்பேன்னா 255 255 255. மேபி ஒன் வேர்டா இங்க கேட்பாங்க. அதே மாதிரி பிளாக்குக்கு என்ன வைப்பேன்னா 0 0 எல்லாம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கலரும் அப்போ நமக்கு கலர் தேவை அப்படின்னா இங்க மாத்திக்கணும். இங்க மாத்தும் போது கரெக்டா ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் மாறுது. அதாவது ரெட்டு ஆருக்கு உண்டான வேலை நடக்கு. கொஞ்சம் கொஞ்சம் மாறும்போது ஜீல நடக்கு. போக போக கீழே இறங்க இறங்க அந்த சைடு ப்ளூலயும் மாறுது. கரெக்ட் இதுதான். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். இதுதான் RGB. இதே மாதிரிதான் RGB ஏக்கும் வரும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஆல்பா. ஆல்பாங்கிறது என்ன என்ன நடக்கும்னா அந்த பாயிண்ட்ல தான் நடக்கும். அதாவது இப்போ நான் 0.5ன்னு வச்சேன்னா அந்த கலர் என்ன கலர் வரும்? ஆல்ரெடி பிளாக் மாதிரி இருக்கு, நம்ம ப்ளூல அந்த ப்ளூ வந்து தண்ணியில நினைஞ்ச மாதிரி லைட்டா தெரியும். கரெக்டா? இதுதான் கான்செப்ட். ஸோ இதே மாதிரி RGBA அண்ட் தென் HSLக்கும் அதே தான். HSLம் மாத்திரமா HSL bracketல 33,88% 15%. இது என்ன கலர்னா அதே ஜென்ரேட் ஆயிருக்கு. நான் சும்மா தான் டைப் பண்ணேன். இப்போ இதுல ஆரோ வச்சா வந்துடும். இங்க வந்துட்டா நீ இப்படி சும்மா ஒரு 3 நம்பரை டைப் பண்ணிட்டு நீயாவே கலரை சூஸ் பண்ணிட்டு வச்சுக்கலாம். இப்போ குறைச்சி இப்போ வேற கலர்ல வச்சுக்கோமா. இப்போ அங்க போய் பார்த்தேன்னா அந்த கலர் மாறி இருக்கும். இதுதான் ஏ போட்டேன்னா இங்க வந்து பாயிண்ட்ல தான் வைக்கணும். ஸோ 0.5 அப்படி வரும். ஸோ லைட் ஆகும். 0.10 போட்டேன்னா இன்னும் லைட் ஆகும். லேசா தான் தெரியுது. தெரியுதா? நான் வந்து ஹைலைட் பண்ணவும் தான் தெரியுது. ஸோ அதனால 0.5 லைட்டா தான் இருக்கும். நீ இன்னும் தாண்டி போயிட்டே இருந்தேன்னா அங்க ஒண்ணுமே இருக்காது. இதான் HSL. ஸோ இதெல்லாம் தாண்டி ஹெக்ஸாடெசிமல்னு நான் சொன்னேன். கரெக்டா? அதாவது ஹேஷ்டேக்ல வரும். ஹெக்ஸாடெசிமல்னாலே ஹேஷ்டேக். அதே மாதிரி நீங்க அழிச்சிட்டு
சிம்பிளா ஹேஷ்டேக்னு போறேன். இப்போ 00 உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பிளாக். ஏன்னா ஆர்ஜிபில அந்த 0 யூஸ் பண்ணது. ஸோ அந்த நம்பரை ஆர்ஜிபி இல்லாம இங்க வந்துட்டு பாத்தியா, இதுதான். இப்படி எல்லாம் கூட்டு போனீங்கன்னா அது ஒவ்வொரு நேம்ல ஒரு கோடு. ஸோ இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்க கண்டுபிடிச்ச ஒரு வேர்டு. அதுதான் இது. ஓகேவா? இப்போ கலர் ஃபுல்லாவே நம்ம பார்த்துட்டோம். எல்லாம் ஓகே தானா? வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா கலரை? இப்போ பேக்ரவுண்ட் கலர் வைக்கலாமா நம்ம? ரைட், ஓகேடா. ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் கலர் வைப்போம். பேக்ரவுண்ட் கலரும் சிம்பிள் தான். நம்ம வந்து டோட்டலாவே இந்த பாடிக்கு ஃபுல்லா ஒரு பேக்ரவுண்ட் கலர் பிளாக்னு வைப்போம். ஓகே, நம்ம எக்ஸ்டர்னல்லே வைப்போம். இங்க வந்துட்டு பாடின்னு ஒரு செலக்ட் பண்ணி கர்லி பிரஸ் ஓபன் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் இல்ல ஹேஷ்டாக் 000 இல்லைன்னா RGB 0, புரியுதா அந்த கான்செப்ட்? இதுதான் பேக்ரவுண்ட் ஃபுல்லா பிளாக் ஆயிட்டு. இதுதான் பேக்ரவுண்ட். மேக்ஸிமம் பேக்ரவுண்ட் இதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த இமேஜ் எல்லாம் போட்டு ரொம்பலாம் பார்க்க மாட்டோம். ஓகேவா? பட் பொசிஷன் சென்டர் அதெல்லாம் பண்ணும்போது அது இமேஜ் நீ வந்து ஒரு இந்த பேக்ரவுண்ட் நடக்க இதைதான் சென்டர் பண்ணுமே தவிர இந்த டெக்ஸ்ட பண்ணாது. இந்த டெக்ஸ்ட பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? டெக்ஸ்டா லைன் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு வந்து H1 வந்து சென்டர்ல எனக்கு வரணும். ஸோ நீ என்ன பண்றேன்னா அதே மாதிரி இங்க ஒரு இதை ஓப்பன் பண்ணி H1 அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி டெக்ஸ்ட் அலைன் அதைவே வந்துட்டா சென்டர் அப்படின்னு வச்சிட்டீங்கன்னா போகும். இப்போ அது சென்டருக்கு வந்துடும். வெப் பேஜ்லேயே சென்டர். அண்ட் தென் சப்ஹெட்டிங் 2ங்கிறது வந்து லெஃப்ட்ல தான் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம அது லெஃப்ட்லேயே கொடுப்போமே. ஸோ வந்து H2 வந்து டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட். அது எல்லாம் டிஃபால்ட்டாவே லெஃப்ட் தான், கொடுத்தாலும் லெஃப்ட் தான். இது இப்போ சப்ஹெட்டிங் 3 வந்து ரைட்ல வைப்போம்னா நம்ம ஆல்ரெடி இங்க கொடுத்துருக்கோமே. இங்க நம்ம உள்ள ரைட்டுன்னு கொடுத்தா H4 சேர்ந்து போவோமே, அப்படிலாம் கணக்கு கிடையாது. நீ இங்கேயே திரும்ப H3ன்னு போட்டே ஓபன் பண்ணிடலாம். அந்த கொலாப்ஸ் இங்க நடக்காது. H3க்கு வந்து டெக்ஸ்ட் அலைன் ரைட். நீ இந்த H3ல வந்துட்டு இப்ப கலர் கொடுத்தேன்னு வையேன். இப்போ அங்க வந்து நீ டிஃபால்ட்டா வேற கலர் கொடுத்துருக்க, கரெக்டா? அது இப்ப என்ன நடக்குன்னு பாரு. முதல்ல ரைட்ல கொடுத்துப்போம். இங்க ரைட்ல கொடுத்துட்டேன். நான் இங்க வந்துட்டு கலர் வந்து ஒயிட் கொடுத்தேன். ஓகேவா? ஸோ இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வியா கேட்கேன். இப்போ நான் டேம் மாத்தினா தெரிஞ்சிருமோ? சரி, ஒயிட்டா மாறிடும். ஓகேவா? இது ஏன் ஒயிட்டா மாறுச்சுன்னா எனி ஒன் அதாவது கெஸ் இருக்கா? ஓகே, எனி ஒன் கெஸ் இருக்காது. நான் வந்து இங்க வந்து H3க்கு ஒரு கலர் கொடுத்துருக்கேன், அதாவது இந்த ரெட்ல ஏதோ ஒன்று. ஆனா நான் இங்க ஒயிட்டுன்னு கொடுத்தோன்னே இங்க வந்து ஒயிட்டுன்னு மாறிட்டு ரைட்ல வச்சிருந்தேன், ரைட் போய் அது ஒயிட்டுன்னு மாறி இருக்கு. எனி கெஸ்? கொஷின் புரியலண்ணா. ஒயிட் ஒயிட் இல்ல ஒயிட் கொடுத்தா ஒயிட் தானே வரும். அது ஓகேடா. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, நான் ஃபர்ஸ்ட் H3க்கு என்ன கலர் கொடுத்துருந்தேன்? இந்த இடத்துல ரெட்டுன்னு ஒண்ணு கொடுத்துருக்கேன். ரெட்டுன்னு மாத்தோங்க. இங்க ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன், கரெக்டா? ஆனா நான் திருப்பியும் இங்க வந்து ஒயிட்னு மாத்திருக்கேன். ஓகேவா? ஆனா நான் தான் ஃபர்ஸ்ட் தான் ரெட் கொடுத்துட்டோம்னா அது ரெட்லயே தானே இருக்கணும். ஏன் ஒயிட்டா மாறிச்சு? அந்த அந்த வேர்டு நடக்க கூடாதுன்னு தான் எல்லாரும் ஏம் பண்ணுவாங்க. ஓகேவா? நீ சொன்ன மாதிரி ஒயிட்னு தானையா கொடுத்தா அப்போ ஒயிட் தாயா வரும் அப்படின்னா அது ஓகே. பட் என்னன்னா சிஎஸ்எஸ் பொறுத்த மாட்டேக்கும் இந்த இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல வந்து அருவி கொட்டுதுன்னு வச்சுக்கோ. ஸோ தண்ணி கொட்டுனா எங்க வரும்? டவுன்ல தான் வரும். ஸோ நீ டவுன்ல என்ன ஒர்க் கொடுக்குறியோ அந்த ஒர்க் தான் நடக்கும். இந்த இடத்துல நீ டவுன்ல ஒயிட்னு கொடுத்துருக்க, அதனாலதான் இங்க ஒயிட்னு நடக்கு. சரியா? இப்ப நான் இதுக்கு கீழே கலர் ரெட்டுன்னு கொடுத்தா அங்க ரெட்டுன்னு மாறிட்டு நான் ஒயிட் கீழே நான் கொடுத்துருக்கேன். ஸோ வாட்டர் ஃபால்ஸ் இறங்கி வராத இந்த தண்ணி இங்க இருந்து இறங்குனே வச்சுக்கோங்க, இப்படி வரிசையா இறங்கி வரும்போது இதுக்கு கீழே என்ன நடக்கோ, நீ பாட்டம்ல நின்று என்ன பார்ப்பியோ அதுதான் இங்க நடக்கும். புரிஞ்சுதா? இந்த இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் லைன் கோட் எழுதும் போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் போது இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஹெல்ப் பண்ணும்.
இது புரிஞ்சுதுல? ரைட், ஓகே. இப்போ H4 டெக்ஸ்ட் அலைன் சென்டர் பண்ணியாச்சு. ரைட்டும் கொடுத்தாச்சு, லெஃப்ட்டும் கொடுத்தாச்சு. இன்னொன்னு என்ன இருக்கு? ஜஸ்டிஃபை இருக்கோ? ஸோ H4 வேணா ஜஸ்டிஃபைன்னு கொடுப்போமே, என்ன நடக்குன்னு தான் பார்ப்போமே. ஸோ இது என்ன பண்ணும்னா ஒன்றும் பண்ணாது. அது மட்டும் அப்படியே பாவமா அங்க நிற்கும், அவ்வளவுதான். ஏன் அப்படி நிக்கி? நான் என்ன சொன்னேன், ஜஸ்டிஃபைனா அந்த பேஜுக்கு ஏத்த மாதிரி அலோகேட் ஆகி உட்காந்துரும். ஆனா அந்த பேஜுக்கு அவ்வளவுதானே இருக்கு அங்க, இவ்வளவுதானே கொடுத்துருக்கோம் நம்ம. ஆனா எக்ஸாம்பிள்ல ஒரு எக்ஸாம்பிள் என்னடா, சரி, எக்ஸாம்பிள்ல வந்துட்டு என்ன பார்த்தோம்னா ஒரு பெரிய பேராகிராஃப் பார்த்தோம். ஸோ அதனால இந்த பேராகிராஃப் எவ்வளவு தூரம் நீட்டிக்க முடியுமோ அந்த வெப்சைட் வர நீட்டி அது ஃபுல்லா ஆக்கிபை பண்ணிடும். இதுதான் அந்த H4. சரி, சாரி, H3 இந்த இருக்கு. H3 ஜஸ்டிஃபை இந்த இருக்கு. இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ நம்ம அந்த மாதிரி ஏதாவது பேராகிராஃப் அப்படி டைப் பண்ணி பார்த்தோமா? இதான் லாஸ்ட். இங்க இப்போ முடிச்சிருவோம். H4க்கு தானே பண்ணலாம். ஸோ சும்மா பேராகிராஃப் அடிச்சிருப்போம். இப்ப பாத்தியா, ஜஸ்டிஃபை அப்படியே ஃபுல்லா அது எங்க எண்டோ அந்த எண்டு வரை இருக்கும். இப்ப நான் இதை வந்து லெஃப்ட்னு மாத்தினேன்னு வையேன், இந்த ஜஸ்டிஃபை எடுத்து லெஃப்ட்னு மாத்தினேன், அந்த பேராகிராஃப் பாதி ஸ்பேஸ்லயே எடுத்துருங்க. இங்க ஒரு ஸ்பேஸ் வந்துட்டா, இதுக்கு முன்னாடி இது இந்த எண்டு வரை ஒட்டிட்டு இருந்துச்சு, ஆனா இப்ப எடுத்துட்டு போகுது. ஜஸ்டிஃபை போட்ட ஓகே. ஸோ ஜஸ்டிஃபைங்கிறது பேஜை கனெக்ட் பண்ணி எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரம். ஸோ நான் இந்த வெப்சைட்டை நான் வந்து டெஸ்க்டாப்ல ஒரு பெரிய 42 இன்ச் டிவில நான் ஓப்பன் பண்ணா அது எவ்வளவு தூரம், இது வந்து சிங்கிள் லைனா மாறிடும் இதெல்லாம். கரெக்டா? ஸோ ஏன்னா டிஸ்பிளே பெருசு, அதனால சிங்கிள் லைனா மாறிடும். இதுதான் கான்செப்ட். ஸோ இன்னைக்கூட கான்செப்ட் படி ஓகே, அவ்வளவுதான் கிளாஸ். 8:30, 1 மினிட்டுக்கு முன்னாடி முடிச்சிருக்கேன். வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நான் வந்து இந்த சேட்ல வந்து ஒரு ஃபார்மோட லிங்க், ஏதோ குஸ் ஃபார்ம் லிங்க் இதுல போட்டிருந்தேன், நீங்க பண்ணிருங்க. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நோ, இன்ஃபார்ம் வேணாம். ஓகே. அஜிதா, ஹசினா, ஹசினாக்கு ஓகே. அனஃபா, சச்சு, நீங்களாம் ஓகேவா? ஓகே, ரைட், எல்லாருக்கும் ஓகே தானே? சரி, நான் அந்த லிங்கை மட்டும் ஷேர் பண்றேன் இதுல.